பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபரோட இதயத்தில் உங்களோட ஸ்தானம் வந்து என்னவா இருக்குது, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எந்த இடத்துல உங்களை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பெஷல் ஆஃபர் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்குது. இன்னும் 3 நாளைக்கு தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் ஆஃபரை வந்து வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ, இப்போ உங்க நபர்களோட இதயத்தில உங்கள எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, மத்த இடத்துலேருந்து கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ, ஓகே. நம்ம இப்போ கார்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ, இப்போ ஒவ்வொரு கார்ட்க்கா என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ, இங்க ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்கள அவங்களோட வாழ்க்கையோட நிறைவு பகுதி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதாவது இவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு பகுதியா நீங்க இருக்கணும். இவங்க வாழ்க்கையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இவங்க வாழ்க்கை ரொம்ப நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும், இந்த காதல் வந்து அவங்க கைகூடினா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னும், இந்த காதலுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போராடலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்க்கும்போது நான் உன்கிட்ட வந்து ஒரு ஸ்திரமான காதல் தான் விரும்புகிறேன். இந்த காதல் வந்து வாழ்க்கைக்கு கடைசி மட்டும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இதுக்காக நான் போராடுறேன். ஆனால் இப்போதைக்கு இதுக்கான போராட்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே. இங்கே வந்து உறுதி அப்படி எதுவும் தெரில. பட் வந்து இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, உங்க கூட நான் சேர்ந்துருக்கும்போது சந்தோஷமாக இருக்கேன், நிறைவாக இருக்குது, எல்லா சைடும் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்றதுனால இந்த காதலுக்காக நான் போராடுவேன். போராட்டத்துக்குரிய காதலாக இருந்தால் கூட கண்டிப்பா இதுக்காக நான் ஏதாவது ஸ்டெப் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அதுவும் போக மேபி இங்க ஒருத்தருக்கு வந்து தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ரிஸ்க்கா இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஓகே. ஸோ இங்க எவ்வளவோ கஷ்டமா இருந்தாலுமே கூட இந்த காதலுக்காக கண்டிப்பா நான் ஏதாவது எடுத்து வைக்கணும். இந்த காதலை எப்படியாவது அடுத்த கட்டம் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களோட இதயத்துல நீங்க காதலிக்கக்கூடிய நபரோட இதயத்துல கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த நபர்களோட மனசில் வந்து உங்களுக்கான காதல் இருந்தாலுமே கூட, ஆனால் இவங்க செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது இவர் வந்து கலந்துரையாடக்கூடிய நபர்கள், இவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அப்படி இல்லை அப்படின்னா இது தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். ஓகே. அதாவது சுற்றி நிற்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காதலுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் உன் கூட வந்து ஒரு நிறைவான காதலை எதிர்பார்க்குறேன். ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இது ஒரு ப்ளோக்கேஜஸ் மாதிரி இருக்காதா? அதாவது உங்ககிட்ட வந்து நெருங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தால் கூட மேபி ஒவ்வொருத்தவங்க நினச்சிருக்கலாம் கண்டிப்பாக உங்களை வந்து அவங்களோட வாழ்க்கைக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், அதாவது குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும், அவங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் தரணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதுக்கு ஒரு இடையூறு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுனால கூட இந்த காதல் வந்து இப்போதைக்கு ஒரு போராட்டத்துக்குரிய விடயமா இருக்கும். ஓகே. ஸோ எப்போ பார்த்தாலும் போராட்டத்துக்கு கூடிய ஒரு சரியான ஒரு பிளானிங்கும் இல்லாமல் சரியான ஒரு மூமெண்ட்டும் கொடுக்காம கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இத பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் வந்து உங்களோட நபர்கள் ஏற்கனவே திருமணமான நபர்கள் அப்படின்னா, அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனா, இவங்கள சுத்தி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, இவங்களோட முயற்சிகளை எல்லாம் தடை பண்ணி திரும்பவும் அதே இடத்துல வலுக்கட்டாயமா தக்க வச்சுக்கொள்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படின்னா கூட இதே விஷயம் தான். இவங்க வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு ஒரு திருப்தி இல்ல அப்படின்றதுனாலயும், இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. இவங்க இதயத்துக்கு வந்து நீங்க தான் திருப்தியா இருப்பீங்க அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது அப்படின்றதுனால கூட, உங்க கூட ஒரு லைஃப் வந்து தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சு கொண்டிருக்கும்போது, இல்ல அத ட்ரை பண்ணி அதுலேருந்து வெளிய வரும்போது, மீண்டுமே இவங்க இதே இடத்துல போய் சிக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது சுத்தி நிற்கக்கூடிய நபர்கள் வந்து மூவ் பண்ண விடாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளால இங்க பார்க்க முடியுது.
ஸோ நான் இந்த இடத்துல பார்க்கும்போது, இவங்க வேணும்னே பிளான் பண்ணி உங்கள அவாய்ட் பண்றாங்களா? வேணும்னே பிளான் பண்ணி இந்த விஷயத்துக்கு ப்ராமிஸ் குடுத்துட்டு உங்களுக்கான சரியான பதில குடுக்காம இருக்காங்களா? அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடத்துல உங்க நபர்கள் வந்து கொஞ்சம் வெகுளித்தன்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது, அதாவது அப்பாவித்தனமா இந்த நபர்கள் வந்து நடந்து நடந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில தான், இவங்களுக்கே இவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கான காதல் வந்து முழுமையா இருந்தா கூட இவங்களால வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நபர்கள் வந்து இருக்கலாம். ஸோ என்னதான் இந்த இடத்துல இந்த நபர்களால் மூவ் பண்ணி வெளியே வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது இந்த காதல் அந்த விஷயத்த வந்து பகிர்ந்துக்கணும், உங்கள் கூட இந்த இந்த விஷயத்த வந்து தொடர்பு கொள்ளணும், இவங்க மனசுக்குள்ளே இருக்க சில விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும். அப்படி சொன்னாதான் இவங்க உண்மையாலுமே அவங்க மனசில் உங்களை என்ன ஒரு ஸ்தானத்தில் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு தெளிவுபட போகுது. அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா கூட இவங்களோட காதலை வந்து முழுசா வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து உங்க கூட ஒரு திருமண வாழ்க்கை தொடங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இத அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா, இங்க பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் ஓகேயா, இது வந்து எல்லாருக்கும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஓகே, ஒரு சில நபர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்காங்க, இல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்காங்க அப்படின்னா கூட, அந்த இடத்துலேருந்து முழுசா மூவ் பண்ணி வெளிய வந்து, உங்களுக்கான ஒரு வாழ்க்கைய அதாவது நீங்களும் அவங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து அமைச்சு கொள்ளணும். அப்படின்றதுக்காக மேபி இது அவங்க பக்கத்துல இருந்தா கூட, இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்றதுனால, இந்த நபர்கள் கொஞ்சம் தூரமா ஒதுங்கி போயிட்டு, அதுக்கப்புறமா இவங்க மனசுக்குள்ள உங்க கூட ஒரு குடும்பத்த வந்து நான் இயக்குறதுக்கு விரும்புறேன். உங்க குடும்பத்த ஒரு உங்களோட சேர்ந்து ஒரு குடும்பத்த ரன் பண்ண நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இங்க ஒரு சிலர் வந்து காத்துட்ருக்காங்க. ஓகேயா? ஏன்னா, தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது, இந்த நபர்களுக்காக நீங்க மட்டும் தான் விடாமுயற்சியா வந்து எல்லா விஷயத்துக்கும் போராடுறீங்க. நீங்க தான் இந்த காதல வந்து இன்னுமே விட்டுக் குடுக்காம காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுனால, இந்த நபர்களுக்கு இப்போ தோணுது. இவங்க என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இப்போ வந்து என்னோட மனசுக்குள்ள இருக்க இந்த ஸ்தானத்த வந்து நான் உங்களுக்கு குடுக்க தான் போறேன். என்னால இப்போ உன்ன வந்து என் கணவனாவோ, உன்ன வந்து என் மனைவியாவோ ஏத்துக்கொள்றதுக்கு நான் ரொம்பவே தயாரா இருக்கேன். ஆனா, இத வெளிக்காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேயா? ஸோ, இங்க பார்க்கும்போது ஒரு சில நபர்களோட இந்த விஷயத்த வந்து சீக்கிரமா பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தா கூட, இத பண்ணணும் அப்படின்ற வேகத்தில இவங்களோட கவனச்சிதறல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, இவங்களால நெனச்ச காரியத்த நெனச்ச டைம்ல நெனச்ச மாதிரி பண்ண முடியாம போயிருக்கலாம். ஓகே. ஸோ, இங்க வந்து இந்த காதல தெரிவிக்கிறது கூட ஓகேயா, அப்படி தெரிவிக்கணும் அப்படின்னு நெனச்சு வரும்போது கூட, அந்த இடத்துல ஒரு தடங்கல் வந்து அந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கலாம். அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் குடுக்க வந்து இல்ல நான் வந்து மீண்டுமே இந்த இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டிய நம்பி போயிட்டுருக்காங்க. இல்ல குடும்பத்தினால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா கூட, இல்ல நான் உனக்காக காத்துட்ருக்கேன். உனக்காக என் மனசுல இந்த காதல்ங்கிற இடத்த உனக்கே குடுக்க காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினைச்சு வர்றாங்க அப்படின்னா கூட, இவங்களால இந்த நியூஸ வந்து உங்ககிட்ட குடுக்க முடியாம இருக்கும். ஓகேயா? அந்த இடத்துல ஒரு ஆ குடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ளோக்கேஜஸ் இருக்கு அப்படின்றதுனால, இந்த இடத்துல உங்களுக்கான காதல் வந்து கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கு. ஓகே உங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற காதல் இருக்கு அப்படிங்கிறது, இங்க நம்மளால காட்ஸ் வழியா பார்க்க முடியுது. ஆனா, அத குடுக்குறதுக்கான சூழ்நிலை இப்ப இல்ல அப்படிங்கிறதையும் என்னால இங்க பார்க்க முடியுது. ஸோ, அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த நபர்கள நீங்க காதலிச்சுட்ருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த காதல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு திருமணம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் குடுக்குற லெவலுக்கு போகும். ஓகே. அவங்க மனசுல இதுதான் இருக்கு. ஸோ, அதேபோல இப்ப நீங்க காதலிச்சுட்டு ஒரு பிரேக்கப்ல இருக்கீங்க அப்படின்னா, இது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சிலருக்கு தான் சொல்றேன். ஓகே. நீங்க காதலிச்சுட்டு இப்போ ஒரு பிரேக்கப்ல தொடர்பே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, மீண்டும் உங்க கூட ஒரு காதல வந்து தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து இந்த நபர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நான் இங்க பார்க்குறேன். ஆனா, இப்போதைக்கு அத செய்யணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு வேகம் இருந்தா கூட, அதுக்கான சரியான டைமிங் இல்ல அப்படிங்கிறதுனால, இவங்களுக்கு இவங்கள சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே காயப்படுத்தக்கூடிய மாதிரி நடக்குது. ஓகேயா? அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டியா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இந்த நபர்கள் வந்து இன்னும் இந்த நிலைமைய இன்னும் கொஞ்சம் மோசமாக்கி, அதே சூழ்நிலையில வந்து தக்க வைக்கிறாங்க அப்படின்றதுனால தான், தனிப்பட்ட ரீதியா பார்க்கும்போது, இந்த நபர்கள் நீங்க காதலிக்கக்கூடிய நபர்கள சுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கலாம். அப்படிங்கும்போது, இவங்க மனசுல உங்களுக்கான இதயத்தில இடம் இருந்தா கூட, அத ஓப்பனா சொல்ற அளவுக்கான சூழ்நிலைகள் வந்து
இப்போதைக்கு இல்ல அப்படின்றதுனால, இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இவங்க இந்த ட்ராப்புக்குள்ள இருந்து வெளிய வந்தாங்க அப்படின்னா தான், இவங்க மனசுக்குள்ள உண்மையாவே என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறதையும், உங்களுக்கான ஸ்தானம் அவங்க இதயத்துல என்னவா இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம, ஆனா கண்டிப்பா நம்மளால இங்க ஷோர் பண்ணி சொல்ல முடியும். கண்டிப்பா அ இவங்களோட இதயத்துல வந்து உங்களுக்கான காதல் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்மளால இங்க ஷோ பண்ணி வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த நபர்கள பொறுத்தமட்டும், இவங்க மனசுக்குள்ள இருக்க இந்த காதல கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அப்படிங்கிறத என்னால இங்க பார்க்க முடியுது. ஓகே. ஸோ அதே மாரி இங்க ஒரு சிலருக்கு வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா, இங்க ஒரு சிலர் தான் இன்னும் ஓ மை காட்! அதே சூழ்நிலையில நின்னு முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது எப்படி வெளிய வரணும்னு தெரியல. இது ஒரு மாயை மாரி இருக்கு. இங்க சிக்கிக்கொண்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சிலர் தான் அப்படியே தவிச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஆனா கண்டிப்பா இங்க பார்க்கும்போது அதுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது அவங்க அதுலேருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வெளிய வரும்போது உங்களோட காதல வந்து தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அவங்க மனசுல உங்கள வந்து எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இங்க சன் கார்ட் இருக்கு. நடுவுல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. ஓகே. அதான் சிக்கிக்கொண்டிருக்காங்க அப்படி சொன்னேன்ல. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்னா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கூட இதெல்லாம் அதில தான் வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி இங்க ஒரு சிலர் வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு பதில் உங்களுக்கு குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இன்னும் 3 டேஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இதே போல இன்னொரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.